அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் நாமத்துல இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய மாதத்திலும் கூட அநேக நாட்கள் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ததற்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி என்ன சொன்னா, நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மனப்பூர்வமாக நேசிக்கிறோமா, அவர் நமக்கு செய்த தியாகத்தை நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவின் ஊழியக்காரராக்கி மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னா, ஒரு பணக்காரர் இருந்தார், அவருக்கு 3 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அப்படி 3 வேலைக்காரர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா, 3 பேருக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம எஜமானி யாரை அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா ஒருத்தருக்குள்ள மனசுல என்ன நினைச்சா, என்னதான் நல்லா நினைச்சிருப்பாரு அப்படின்ட்டு யோசிப்பார். சரி, ஏன் நம்மளே யோசித்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, 2 வேலைக்காரர்கள் அவர்கிட்ட போனாங்க. அந்த எஜமான்கிட்ட போய் கேட்டாங்க, நாங்க 3 பேர் உங்ககிட்ட வேலை செய்யறோம், நீங்க இதுல யார் அதிகமா நேசிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அப்ப நாங்க இதுல யாரு பெரியவர்கள் அப்படின்ட்டு கேட்டாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும், இல்ல நீங்க யாரு எங்கள 3 பேர்ல பெரியவரா நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்ப அவர் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அதிக ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ எஜமான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா, சரி, நான் கேட்கிற கேள்விக்கு யார் உண்மையாக பதில் சொல்றீங்களோ அவங்கதான் பெரிய ஆட்கள் அப்படின்ட்டு சொன்னாராம். சரி, நீங்க கேளுங்க அப்படின்ட்டு அந்த சொன்னதுக்கு அவர் சொன்னாரா, நீங்கள் எனக்காக என்ன செய்கிறீர்கள் அப்படின்ட்டு கேட்டாராம், முதலாவது வேலைக்காரனை பார்த்து. அப்ப அந்த வேலைக்காரன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்காக என்ன செய்யறேன்னு சொன்னா, உங்களுடைய வயல் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதற்கான தானியங்கள் விளையும் போது அதை கொண்டு வந்து சேர்க்கிறேன், சாயந்தரத்துல என்ன செய்யறேன், விளக்குகள் தண்டெல்லாம் என்ன செய்யறேன், கிளீன் பண்ணி எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் தர்றதுக்காக நான் விளக்குகள்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆனா இந்த அடிமையான வாழ்க்கை எப்போதான் தீரும்ன்ட்டு காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். 2வது வேலைக்காரனும் இதே மாதிரி கேள்வி கேட்டாரு. அப்போ உடனே அந்த எஜமான் கேட்டா, நீ எனக்காக என்ன செய்கிறாய் அப்படின்ட்டு கேட்டாராம். இந்த 2வது வேலைக்காரன் சொன்னா, உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் கல்விமானா இருக்கிறதுனால என்ன செய்யறேன், உங்க பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், அவங்களுடைய படிப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தமிழ், ஆங்கிலம், அறிவியல், புவியியல், வரலாறு, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் குறித்து அவளுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் ஊதியம் தரீங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஆனாலும் இந்த அடிமையான வாழ்க்கையிலிருந்து நான் இப்போ பெரிய வசதியான மகனாக மாறுவேன் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லி எஜமானுக்கு இந்த பதில்கள் எல்லாம் செய்யல, திருப்தி தரல. அவங்கள என்ன செய்ய முடியல, நிதானித்து அவளுக்கு ஒரு தீர்ப்பு தர முடியல. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, 3வது வேலைக்காரனை அழைத்தாராம். 3வது வேலைக்காரனை அழைத்து அவர் கேட்டாரா, நீ எனக்காக என்ன செய்கிறாய் அப்படின்ட்டு கேட்டாராம். அப்ப அந்த எஜமான் கேட்ட அந்த கேள்வியை கேட்ட அந்த வேலைக்காரன் சொன்னா, ஐயா, நீங்க எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன தான் செய்யறேன், கொஞ்சம் நீங்க சொல்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ செய்யறேன், நீங்க எனக்கு கொடுக்குற வேலையை உண்மையா கொஞ்சம் செய்யறேன். அப்புறம் நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க, ஒரு பிரதிபலனும் பார்க்காம எனக்கு தினமும் என்ன செய்றீங்க, ஆகாரம் கொடுக்குறீங்க, என்னை ரொம்ப அடிமையா நடத்துறது இல்லை, நீங்க எனக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கீங்க, சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க, நான் வெளியே போய் பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கான ஒரு அந்த ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லாவற்றையும் நன்மையாக சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எனக்கு நான் உங்களோடு கூட இருக்கிற நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எஜமான்கிட்ட அவர் சொன்னாங்க. அப்போ எஜமான் சொன்னாரா, இந்த 3 பேர்ல யார் தான் எனக்கு பெரியவன், நீதான் அப்படின்னு சொல்லி, அந்த மகனை இனிமேல் நீ என்ன செய்ய தேவையில்ல, வேலைக்காரனாக இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு என்ன செஞ்சாரா, கொஞ்சம் தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொஞ்சம் பொன், வெள்ளி, மற்ற சில காரியங்கள், பணம் எல்லாம் கொடுத்து, நீ இப்போ இனிமேல் சுதந்திரமாக வாழு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். ஏன் இவ்வளவு காரியத்தையும் சொன்னார்னா, மனப்பூர்வமாய். இந்த ஒரு எஜமான் எப்படி தன்னுடைய வேலைக்காரருக்கு மனப்பூர்வமா எல்லாத்தையும் அந்த வேலைக்காரன் செய்ததை உணர்ந்து அவன் செய்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, விடுதலை கிடைச்சிச்சு. நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய எஜமான், அவருக்காக நாம என்ன செய்யறோம், அவர் நமக்காக செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார்.
உண்ண உணவு கொடுக்குறாரு, உறக்கம் கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. ஒருவேளை சொந்த வீடு இல்லைன்னா கூட என்ன செய்யணும், தங்குவதற்கான ஒரு வாடகை வீட்டில் தங்குவதற்கான ஒரு பலத்தை, அதற்கான தகுதியை நமக்கு தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு படிப்பதற்கு அல்லது ஒரு கல்விமானாக இருப்பதற்கு, ஒரு கிராஜுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம நினச்ச முடியாத படிப்புக்கெல்லாம் படிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை தந்திருக்காங்க. இப்பேற்பட்ட அந்த எஜமானுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கீங்க, இல்லை நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம், அப்படி நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இங்கே இந்த எஜமான் அவருக்கு செஞ்ச 2 வேலைக்காரர்களை போல நம்முடைய குணாதிசயங்கள் இருக்கிறதா, அல்லது 3வது வேலைக்காரனை போல நாங்கள் நான் இல்லை தகுதியானவன் அல்ல, நானும் நீர் எங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னது போல் ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் அப்படி தான் அதை சொல்லணும். அதை நம்ம என்ன செய்யணுமா, உண்மையோடு ஆண்டவரத்தில் இருப்போம்னு சொன்னால், அவருடைய அன்புக்கு நம்ம உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை எப்படி இந்த எஜமான் உயர்த்தினாரோ அதே போல் அவரை நம்மை உயர்த்துவதற்காக அவர் காத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார், அவர் நம்மை மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதித்து எப்படி பொன்தளம் போட்ட வீதியில் நடப்பதற்கு நம்மை அழைத்து செல்வார். எப்படி இந்த எஜமான் கொடுத்து அனுப்புனாரோ அதே போல் நம்ம எஜமான் என்ன செய்வார்னா மேலேருந்து வந்து நம்மை அழைத்து கொண்டு அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மை கொண்டு போவார். இப்போ நாம் செய்ய வேண்டிய காரணம்னு சொன்னால் மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம தகுதி அற்றவர்கள், ஏன்னா நம்ம கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அப்போ அந்த எஜமான் நம்ம கட்டளையிட்டபடி நம்ம மனப்பூர்வமாக செய்யணும். ஏதோ அவர் ஒரு காலகட்டத்தில் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட கஷ்டம் வரும்போது அவரை விட்டு பின்வாங்கி போகிறோம் அப்படின்னு நம்ம போகாதபடிக்கு மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு என்ன சொல்லி தந்தாரோ அதே போல் நல்ல ஒழுக்கங்களாலும் சரி, மற்றவர்களை நேசிப்பதற்கான காரியங்களானாலும் சரி, ஊழியத்தை செய்வதான காரியங்களானாலும் சரி, உதவி செய்வதற்கான காரியங்களும் சரி, எல்லாவற்றோட சித்தத்தின்படி நம்ம செய்வோம்னு சொன்னால், மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி செய்வோம்னு சொன்னால், அவர் வரும் பொழுது நம்ம என்ன செய்வார், அவரோடு கூட அழைத்து சென்று அவர் என்ன செய்வார், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி செய்ய அவர் நமக்காக என்ன செய்வார், பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்வார். அப்படி அந்த வேண்டுதலுக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் மனப்பூர்வமாக உடைய சித்தத்தின்படி செய்வதற்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமா இந்த ஜெபத்துல கேட்டு நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் கர்த்தாவே, நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் கர்த்தாவே, இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதை உணர்ந்தவர்களாக நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி நாங்கள் அநேகருக்கும் அன்பை குறித்து சொல்லவும், அநேகருடைய மந்தையில் சேர்க்கவும், நாங்களும் தவறி போகாதபடிக்கும் அன்பை நிலைத்திருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் நீங்க கிருபையா இருக்க இவ்வளவு கடந்த நாட்களில் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கரம் எங்களோடு கூட நடத்த வேணுமா பாத்துல கெஞ்சும் பண்ணாங்க. நாங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு மனப்பூர்வமாய் செய்வதற்கான வாஞ்சையும் அந்த ஞானத்தையும் புத்தி எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சும் கொண்டாடுகிறோம். ராஜ்யம் வருதைகள் நினைத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.